Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy, Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic Full Moon Day Energy Check. Full Moon Day Energy Check வந்து recent daysல அவங்க energies எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் மூன் டே எஸ்பெஷலி ஃபுல் மூன் டே டைமில் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லெட்ஸ் see. Think about this person. Imagine them. Imagine their cute face. Say this person name 3 times. Try to connect my energy. Lots of card. Okay. See, bottom of the deck, 2 of cups. Your heart and souls are connected. See. In this reading, strong and deep soulmate connections feel ஆகுது. Try to connect my energy. உங்கள் பார்ட்னரை உங்களால் மீட் பண்ண முடியல, மீட்டப் பண்ண சான்ஸ் கிடைக்கல, அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியல. பட் அவங்க எனர்ஜிஸில் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜிஸ் வந்து உங்கள் கூட கனெக்டடாக இருக்குது. நீங்கள் அவங்க எனர்ஜி கூட கனெக்டடாக இருக்கீங்க. அவங்க உங்கள் எனர்ஜியில் கனெக்டடாக இருக்காங்க. ஹார்ட் அண்ட் சோல்ஸ் ஆர் க்ரைங். ஏன் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா எசிடேஷன், ஈகோ, ஹோல்டிங் தேம் பேக். தட்ஸ் வை அவங்க ரீச் அவுட் பண்ணாமல் இருக்காங்க. வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன். ஏன் இவங்க ஈகோயிஸ்டிக் பர்சனாக சேஞ்ச் ஆனாங்கன்னா இவங்களுக்கு பாஸ்ட் ட்ராமா இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ஈகோயிஸ்டிக் பர்சனாக சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அந்த ட்ராமாலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறப்போ அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இவங்க இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்காங்க. தட்ஸ் வை அவங்க வந்து இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்காங்க. அவுட் சைட் பீப்புள், ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், அவங்கக்கிட்ட இவங்க வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாங்க அவங்க நார்மலாக இருக்காங்க அந்த மாதிரி. பட் அவங்க வந்து நார்மலாக இல்லை. ஜஸ்ட் அதர் பர்சனுக்கு தெரியக்கூடாது அவங்க ஃபீல் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ஹைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க வந்து வெரி ஸ்டபர்ன் அண்ட் ஈகோயிஸ்டிக் பர்சன் ப்ளஸ் ப்ரைட். இந்த பர்சனுக்கு வந்து அதர் பீப்புள்ஸ் வந்து இந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க வீக்கான பர்சன்னு அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டாங்க. தட்ஸ் வை இவங்க வந்து நார்மலாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. டெலிபத்திக் பார்க்க முடியுது. டெலிபத்திக் தாட்ஸ் அண்ட் டெலிபத்திக் அண்ட் ட்ரீம் கனெக்ஷன். உங்கள் லவ்டு ஒன் வந்து எனர்ஜிஸ் வந்து உங்கள் கூட சென்ட் பண்ணுறாங்க. உங்களால் அந்த எனர்ஜிஸ் ஃபீல் பண்ண முடியுதா தெரியல. உங்களால் அந்த எனர்ஜிஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா திஸ் இஸ் யுவர் ரீடிங். முடியலன்னா நோ, திஸ் இஸ் நாட் யுவர் ரீடிங். உங்கள் பார்ட்னர் வந்து அவங்களோட எனர்ஜிஸ் அண்ட் லவ் டெலிபத்திக்கலி அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீம்ஸ் கனெக்ஷன் அண்ட் அவங்க தாட்ஸ், சடனாக அவங்க தாட்ஸ் வந்து ஹிட் ஆகுறது. நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, சடன்லி அவங்க தாட்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் தாட்ஸ் வரப்போ உங்கள் லவ்டு ஒன் உங்களோட பிக்சர்ஸ் பார்க்குறாங்க. லுக்கிங் அட் யுவர் பிக்சர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், ஃபோன் செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்களா, மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா, கால் பண்ணியிருக்கீங்களான்னு உங்கள் தாட்ஸ் வரப்போ அவங்க வந்து செக் அவுட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி உங்களோட தாட்ஸ் இவங்களுக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகுது வருதுன்னா ஈவினிங் டைம் அண்ட் நைட் டைம், லேட் நைட் டைம். மார்னிங் இவங்க நார்மலாக இருக்காங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணிவிட்டு ஜாப் அந்த மாதிரி இருக்காங்க. வென் இட் கம்ஸ் அவங்க அலோனாக இருக்கப்போ உங்களோட எனர்ஜிஸ் வந்து இந்த பர்சனை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. எனர்ஜிஸ் அண்ட் உங்கள் மெமரிஸ், ஃபீலிங்ஸ், வாட் எவர் இட் இஸ், உங்கள் தாட்ஸ் வந்து உங்கள் லவ்டு ஒன்னை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க வந்து ஃபீலிங் லோன்லியாக இருக்கப்போ, எஸ்பெஷலி லேட் நைட்ஸ், எமோஷன்ஸ் புல் டுவர்ட்ஸ் யூ. உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணணும், பேசணும்னு அந்த எனர்ஜிஸ் வந்து உங்கள் லவ்டு ஒன்னை வந்து புல் பண்ணிகிட்ருக்கு. லைக் இம்மீடியட்டாக பேசணும், இப்போவே பேசணும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்து உங்கள் லவ்டு ஒன்னை புல் பண்ணிகிட்ருக்கு. எமோஷ்னலி
எமோஷ்னலி இவங்க வந்து எப்போ வீக் ஆகுறாங்கன்னா லேட் நைட். எமோஷன்ஸ் இவங்களுக்கு பீக் ஆகுது அந்த ஒரு டைமில். யூ ஆர் டீலிங் வித் எர்த் சைன், ஃபயர் சைன், ஏர் சைன், வாட்டர் சைன். இங்கே வந்து ஆல் எலமெண்ட் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஹைலி ப்ரெசன்டபுளாக என்ன இருக்குன்னா ஃபயர் அண்ட் ஏர். திஸ் பர்சன் குட் பி கேப்ரிகான், டாரஸ், யூ குட் பி ஜெமினி, லீப்ரா, அக்வாரியஸ், and then Leo and Sagittarius, Scorpio. Guys, focus on yourself. உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களை பற்றி இல்லை. ஓகே, செல்ஃப் லவ் உங்களுக்கு இல்லை. உங்கள் பார்ட்னருக்கு அந்த செல்ஃப் லவ் இருக்குது, உங்களுக்கு இல்லை. ஐ திங்க் உங்கள் ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் ஸ்மால் மீட்டப். உங்கள் லவ்டு ஒன்னை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் சான்ஸ் ஆச்சு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மீட்டப் வந்து ஸ்மால் மீட்டப். சி மீட்டிங் ஈச் அதர் அண்ட் தென் ஸ்மால் கான்வர்சேஷன் லைக் ஹாய், ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்மால் மீட்டப், ஸ்மால் கான்வர்சேஷன், அன்பிளாக். உங்கள் லவ்டு ஒன் ரொம்பவே இம்மெச்சூரிட்டியாக இருக்காங்க அண்ட் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். ஏன் இவங்களுக்கு ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபியர் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆல்சோ. ஏன் இவங்களுக்கு அப்படி இருக்குன்னா, பாஸ்ட் ட்ராமா அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ் இந்த பர்சனுக்கு இருக்குது. இன்னும் இவங்க வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணல. இவங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இவங்க வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஃபியர் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் லைக் இவங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆகுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரொம்பவே இம்மெச்சூராக இருக்காங்க. இவங்க மெச்சூர் ஆனாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்குது டுவர்ட்ஸ் யூ. பட் இம்மெச்சூர் அண்ட் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்கு இந்த பர்சனை. இவங்களால வந்து ஒரு கரெக்டாக டிசைட் பண்ண முடியல. See this happy family. This person loves you, only you. There is no third party. இந்த ஒரு ரீடிங்கில் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியே இல்லை. ஒன்லி யூ அண்ட் யுவர் பார்ட்னர். பிஃபோர் ஐ சே இட், ஸ்ட்ராங் அண்ட் டீப் சோல்மேட் கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்களோட டோன் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன் அவங்க டோன் வந்து சாஃப்டாக இருக்குன்னா, ஸ்டில் உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த கேர் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து ஹையாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி அதை ஷாஃப் பண்ணுறது தெரியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல. அவங்க டோன்லேயே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அவங்க டோன். ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் டோன் இருக்கலாம். இவங்க ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறப்போ அந்த டோன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் 4, 3, 5, 10, 6, 24 and 29. 90s kid and 2K kid. 1996, 1998, 2003 and 2000 and 2001. July born, November born, October, Jan and Feb. இவங்க அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ண மாட்டாங்க, ரிவீலிங் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக. அவங்களோட ஆக்ஷன்ஸில் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்மால் கெஸ்டர் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. வேர்ட்ஸால் வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு கேர் பண்ணுறது, மீட்டிங், கான்வர்சேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்க வந்து கன்வே பண்ண மாட்டாங்க. லைக் நார்மலாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க இவங்க வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுறப்போ. ஆல்ரெடி உங்கள் லவ்டு ஒன் வந்து இம்மெச்சூராக இருக்காங்க. அண்ட் தென் எமோஷ்னல் இம்மெச்சூரிட்டி மீன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வித்
எக்ஸ்ப்ரெஸிங் எமோஷன்ஸ். எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இவங்களுக்கு அது ஒரு காஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த பர்சனை. லைக் இந்த பர்சனோட ட்ராமா அப்படி இருக்கும். பர்சனல் ட்ராமா இருக்கலாம், சைல்ட்ஹுட் ஆர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர், பாஸ்ட் ட்ராமா. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த பர்சன். ஆர் எல்ஸ் பாஸ்ட் லவ் ஸ்டோரி, ஃபெயிலியர்ஸ். இந்த பர்சன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த பர்சன் வந்து டோட்டலி உங்களை வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்க. தே நோ தே லவ் யூ, பட் இவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸ்ட்ரகிளிங் தெம்செல்ஸ். இவங்க எமோஷன்ஸை வந்து ஹைட் பண்ணல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஹார்ட் வந்து உங்ககிட்ட பேசணும், ரீச் அவுட் பண்ணணும், கமிட்மெண்ட்ஸ் தரணும். அவங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. நோ எசிடேஷன், ஈகோ, ப்ரைட். ஸோ இந்த பர்சன் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த ஃபீலிங்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் ஃபீலிங்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்களால ஃபுல்லாலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எமோஷன்ஸை வந்து எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும், ஓப்பன் அப் பண்ணணுன்னு இந்த பர்சன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஐ ஹோப் இந்த பர்சன் வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கில்ட் இருக்குது. தட்ஸ் வை உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. இதுவும் ஒரு ரீசன், கில்ட். Next 5 days important for you. Guys, see, love is coming. I'm getting the word songs, photo, place. Some place பார்க்குறப்போ உங்கள் பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்ல. இந்த மெமரிஸ் உங்கள் பர்சனை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லைக் சேம் உங்கள் பர்சனும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மீட் பண்ண பிளேஸ் அண்ட் அவங்க உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங்ஸ் அண்ட் கப்பிள் பிக்சர்ஸ். லைக் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் எனர்ஜிஸை. See, they can't. Missing you very badly. Right now, they need you. Letter W, O, N, E, C, D, and K. This person age could be 27 and 29, or 43 and 33 and 25. Bike rider. I'm getting the word bullet. And then flowers, red color and sky blue color flowers, butterflies. நிறைய butterflies நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. Butterflies and birds and flowers. உங்கள் loved one வந்து உங்களுக்கு flowers வந்து gift பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Yes, I'm getting the energy. அவங்க வந்து flowers உங்களுக்கு gift பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Flowers and perfume, scent. And then I'm getting the word cap. உங்களை அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் குயின் ஆர் கிங், அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திஸ் பர்சன் லவ் யூ. உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் ஹாப்பினஸ். திஸ் பர்சன் சீரியஸ்லி மிஸ்ஸிங் யூ. And then long nails, whatever distance. ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் லவ்ட் ஒனுக்கு ஸ்டில் இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலை. சேம் ஈக்குவலாக அந்த வந்து இந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் வந்து இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பிரேக்கப் ஆகிடுச்சு, இவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். இவங்களுக்கு வந்து லவ் வந்து டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை. சேம் லவ். அவங்க பிரேக்கப் பண்ணுறப்போ என்ன லவ் இருந்துச்சோ அதே லவ் வந்து சேம் அப்படியே இருக்குது. மிஸ்ஸிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
இவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் மீட்டப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் பைக் ரைட் போகணுன்னு நினைக்கிறாங்க உங்க லவ்ட் ஒன் உங்கள் கூட. லாங் பைக் ரைட், நைட் டைம் பைக் ரைட். அவங்களோட ஜேர்னி வந்து உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என்னோட ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.